தெரு நாய்களுக்கு உணவளிக்கிறவங்களால தான் தெரு நாய்களை எண்ணிக்கையோட கூடுது. இதுதான் பரவலாக எல்லாரும் பேசக்கூடிய ஒரு விஷயம். உண்மையிலே சொல்லப்போனால் எங்கே தெருநாய்களுக்கு மக்கள் சாப்பாடு வைக்கிறாங்களோ அந்த இடத்துல நாய்கள் எண்ணிக்கை வெகுவாக கட்டுப்பட்டுருக்கு. இதுதான் உண்மை. ஏன்னா ஒரு நாய்க்கு சாப்பாடு போடுறாங்கன்னா அந்த நாய்க்கான பொறுப்பை அவங்க எடுத்துக்கிறாங்க. அந்த குட்டி போட்டு அந்த குட்டிகள் உயிரிழப்பு ஏற்படுது, அந்த குட்டிகள் பாதுகாப்பாக இல்லாத சூழ்நிலை வருதுன்னும் போது அவங்க சாப்பாடு போடுறவங்க அக்கறை எடுத்துகிட்டு அவங்க கொண்டு போய் தனியார்லேயோ அரசாங்கத்துலேயோ கருத்தடை பண்ணி கொண்டு வந்து விட்டுடுறாங்க. அவங்க சாப்பாடு போடுறவங்க பகுதியில் எங்கெங்கே இருக்காங்களோ அங்கே நாய்களோட எண்ணிக்கை வெகுவாக குறைஞ்சிருக்கு. இந்த சாப்பாடே போடாமல் சாப்பாடு இல்லாமல் பராமரிப்பு இல்லாமல் இருக்கிற இடங்கள்லாம் பாருங்கள், அது பாட்டுக்கு எங்கேயோ போகும், சுற்றும், சாப்பிடும், அது அது குட்டி போட்டுக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி குட்டிகளோட எண்ணிக்கை அதிகமாகிடும். அதனால் சாப்பாடு போடுறவங்கள தயவு செஞ்சு சாப்பாடு போடுறதுனால இனப்பெருக்கமாகி நாய்களோட பிரச்சனை வருதுன்னு நினைக்காதீங்க. அவங்களால தான் நாய்கள் கட்டுப்படுது. அவங்க சாப்பாடு போடுறது மூலிமா நாய்களுக்கு அவங்க சாப்பிட்டு நிம்மதியாக ஒரு ஓரம் போய் தூங்கிடுறாங்க. மக்களுக்கு பிரச்சனை கொடுக்கறதில்ல. எங்கே சாப்பாடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு மக்கள்கிட்ட அடி வாங்குதோ அந்த நாய்களுக்கு தான் ரேபிஸ் வருது, தடுப்பூசி போடாததுனால பிரச்சனை வருது. அந்த நாய்கள் தான் மக்களை கடிக்குது, அவங்கள தான் மக்களும் அடிக்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் பாதுகாப்பற்ற இருக்கிற நிலையில் இருக்கிற நாய்கள் மூலிமா தான் வருது. சாப்பாடு போடுறவங்கள தயவு செஞ்சு ஆதரிங்க. அவங்களால தான் இந்த நாய்களுக்கும் நல்லது நடக்குது, மக்களுக்கும் நல்லது நடக்குது. நீங்களும் உணவளிக்க உதவலாம். ப்ளீஸ் ஹெல்ப் அஸ் டு ஃபீட்.